ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்த்தியான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து, நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதே மாதிரி இதில் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 2 கிளாஸ் பச்சை பயிரை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை சேர்த்தா தான் நம்மளுக்கு இது பிஞ்சு போகாமல் நல்லா சுடுறதுக்கு வரும். அப்புறம் இதில் நம்ம வெள்ளை ரவை இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இதை அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். திக்காக இருக்க மாதிரி இதை கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு சட்னி ஒன்று ரெடி பண்ணலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம நிலக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், அப்புறம் கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து சட்னியை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நிலக்கடலை சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்தது பெசரட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு தவாவும் ஹீட்டாக இருக்குது. இதில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தோசை மாவு மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் மெலிசாக இல்லாமல் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுங்க. செம்ம சூப்பராக திருப்புறத்துக்கு வரும். நல்ல மெலிசாக வேணும், நீங்கள் ரோஸ்ட்டு மாதிரி எடுக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமாக வச்சுட்டிங்கன்னா நல்ல திருப்பு வரும். நல்ல முருகலாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெயிட் லாஸுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக வரும். இது நம்ம ஊரில் பச்சை பயிர் தோசைன்னு சொல்லுவாங்க, அடை தோசைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்லலாம் பெசரட்னு சொல்கிறாங்க. எந்த ஊர்லலாம் அதை சொல்லுவாங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு செம்ம சூப்பர் ரெசிபிங்க இது. நிறைய நம்மளுக்கு விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி புரதச்சத்து, இரும்பு சத்துன்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம 2 சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாயிரும். அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் நைட் டைமில் சாப்பிட்டிங்கன்னா வயிறு கொஞ்சம், அதாவது செரிமானம் கம்மியாக நடக்கும். அதனால நீங்கள் இதை காலையில் ரெசிபியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட தோசை வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். மறக்காமல் பெசரட்னு எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.